டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இல்லப்பா லைட்டா இருக்கிறியாப்பா நீ. வாட் இஸ் திஸ்? நெக்ஸ்ட். சார் என்ன சார் பண்ணுறீங்க சார்? சார் 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 இப்போ முடியட்டுவாப்பா. அந்த டார்ச் லைட் கொடுங்க. டார்ச் லைட்? என்ன டாக்டரா நீ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நல்லா தான் இருக்கேன் நான். வா என்ன பார்க்குறேன் சார். என்ன சார் பண்ணுறீங்க? சண்டை கேட்டுங்க சார். நான் சார் சார் அங்கே பிட்டு இருக்கான்னு நான் பார்க்கணும் சார். அதுதான் என் வேலை. கேட்டுங்க சார். அதெல்லாம் கழட்ட முடியாது சார். இது வந்து என்னது தீட்டு இது, ஓகேவா? தீட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா எக்ஸாம் எழுத முடியாது. போங்க, திரும்பி போங்க, கிளம்புங்க, போங்க. அடுத்து வரணும், போங்க, கிளம்புங்க. இந்த டீட் எக்ஸாம்னாலே இப்படி பண்ணுறாங்க, பண்ணி தொலைக்கிறாங்க. ஆமாங்க சார். சா உங்களுக்கு என்ன சார் பண்ணாங்க? என்னெல்லாம் எட்டி பார்க்குறாங்க சார். ஐடிக்கு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எட்டி என்ன பார்க்குறாங்கன்னே தெரியல. எட்டி பார்த்தாரு, பாக்கெட்லாம் கை விட்டு வராது, பேண்ட்டு இன்னும் ஜெட்டியில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறாங்க சார். உங்களுக்கு இங்கே பாருங்கள் சார், சட்டெல்லாம் அவுது பார்க்குறாங்க, ஜெட்டிலாம் வந்து பார்க்குறாங்க, தலைமுடிலாம் கழிச்சு வச்சு பாருங்க சார். எனக்கு என்னடானாக்கா அக்கல்லாம் பார்க்குறாங்க. அக்கல் இல்லையா? ஆமாம், காதில் பார்க்குறாங்க, மூக்கில் பார்க்குறாங்க, ஏதோ டென்டிஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க. இஎன்டி டாக்டர் மாதிரி பண்ணுறாங்க சார். நம்ம எக்ஸாம் எழுத சார் வந்தோம், கொள்ளடிக்க வந்தோம். நம்ம இத்தனைக்கும் நம்ம மெரிட்டில் தான் பாஸ் ஆகி வந்தோம். நம்ம கரெக்டு தான் சார். நம்ம காய்ச்சும் பரவாயில்ல, ஆனால் இந்த கேர்ள்ஸ்க்கு பண்ணுற கொடுமை இருக்கு. ஐயோ பாவம் சார். அவங்க அப்யூஸ் பண்ணுறவங்க கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். தலை முடியிலேருந்து கால் இருக்கிற நகம் வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சொல்லவே ஒரு சில பேர் வந்து அவங்க பெண்கள் வந்து அவங்களுடைய தாலியை கூட கழட்டி வச்சுட்டு போகிற நிலைமைக்கு இந்த டீட் எக்ஸாம் இருக்குது. இப்போ என்னக்குன்னா கேள்வினாக்கா, இப்போ பணக்காரன் காமிச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டோன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு காலேஜில் காசு கட்டி சேர்ந்துருவாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இத்தனைக்கும் இந்த டீட் எக்ஸாமுக்காக கோர்ஸ்லாம் போயிட்டு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அவ்வளோ ப்ரிப்பேராக போயிருப்போம். இப்படியெல்லாம் பண்ணாக்கா எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப குழப்பி மைண்ட் செட் ரொம்ப குழப்பி தான் உள்ளே அனுப்பினீங்கக்கா. ரொம்ப கஷ்டங்க. இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் வெளியே செக் பண்ணுறீங்க, அப்போ உள்ள நான் பிட்டடிக்க வச்சுருக்கீங்களா? உள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் செக் பண்ணுவீங்களா? நாங்கள் என்ன எழுதும் போது பேப்பர் நோண்டுறீங்க, அது நோண்டுறீங்க, எல்லாரையும் இப்படி ஃபுல்லாக பார்ப்பீங்களா நீங்கள்? எங்களுக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணுறது நான் தப்பு சொல்லலை, ஆனால் செக் பண்ணுறது கொஞ்சம் டீசெண்டாக செக் பண்ணுங்கள். முக்கியமாக லேடிஸ் செக் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக செக் பண்ணுங்கள். அதுனா அது மேலே ஒரு பட்டனை அறுத்து விடுறது, மேலே பட்டன் அவுத்து விடுறது, இதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிவி சேனல் வேறு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கணம் இருக்கும். சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த +2 வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப படித்து தான் இந்த எக்ஸாமுக்கே வராங்க. அவங்களுடைய கனவெல்லாம் செதுக்கிற மாதிரி தானே இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமை எழுதி ஆகணுமா? ஆனால் நம்ம எழுதணும், எழுதி ஜெயிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட அதிகாரமோ காசு பண்ண எதுவுமே கிடையாது. இதை நம்ம ஜெயிச்சா நம்மளை பின்தொடர்ந்து நிறைய பேர் வருவானுங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக பொண்ணுங்க, நீங்கள் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சாதிக்கணும்னு முடிவு பண்ணுறோம், சரிங்களா? ஆனால் அந்த சாதிக்கிறது வந்து இதில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இதை தாண்டி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் ஜெயிப்போம். சூசைட் வந்து எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது, அதை மட்டும் தவிர்த்துருங்க, ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இது எந்த ஊர்னே தெரியல. இந்த அட்ரஸ் ஹலோ சார், இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்?
சார் என்ன அடிச்சிருவான் போலே. யார்கிட்ட கேட்குறது? அங்கே ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போவோம். சார் சார் அன்னைக்கு 13 பேர் உசுருக்காக துடிச்சுட்டு போ வந்து நின்று ஒருத்தர் குலர் அவர் தான்டா. நாளைக்கு உன் பசங்களுக்கும் இந்த குடி 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 குடின்னு குடிக்க வச்சு நாட்டிய ஸ்திரீ வச்சிருவாங்கடா. சொகுசா வந்த வாழ்க்கையை விட்டுட்டு நமக்காக நம்ம மக்களுக்காக உழைக்க வராது அந்த மனுஷன். வா நண்பா. மீண்டும் ஒரு நல்ல தலைமுறை உருவாக்குவோம். யோ அட்ரஸ் கேட்க வந்தேன் நான். அட்ரஸ் கேட்க வந்தவனை படுக்க வச்சு என்னவோ பேசினுக்கிறேன். தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேன் போட வந்தியா? யார் யா இருந்தாலும் அஜய். ஐயோ இந்த இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வந்து தளபதி அந்த மாதிரி ஆள நீ ஏற்கனவே நல்லா நடிச்சிருந்தானே, அந்த படத்தில் நல்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணியிருந்தானே இருந்த நீ. எது இப்படி இறங்கிட்ட நீ? ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா? நான் நாட்டுக்காக இவனுங்க இல்லைங்க, நான் ஊருக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க, சும்மா சும்மா ரீல்ஸ் அப் பண்ணிக்கின்னு. நம்ம ஊரில் நாய்ங்க தொல்லை அதிகமாக இருக்கு. தெரிநாய் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். எந்த ஒரு சந்துக்குள்ளே எந்த ஒரு ரோட்டுக்குள்ளே போக முடியலைங்க. அந்த சந்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொள்ளைக்க ஆரம்பிச்சதுங்க. சார் யார் வீட்டுக்கு நீங்கள் தெரியாமல் போனீங்க? ஏன் இப்போ நாயை பற்றி இது பண்ணிட்டுருக்கீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. எல்லா துறையில இருக்குங்க, எல்லா துறையில இருக்குது, எல்லா ஊரில் இருக்குது, எல்லா நாட்டிலே இருக்குது, எல்லா கட்சியிலே இருக்குங்க. ஏன் நம்ம கட்சியில் கூட இருந்திருக்கலாம் பேசணும். அது கருப்பு சாரோட போட்டுருக்கலாம் சார். மேடையில் கூட இப்போ பேசினு இருக்கலாம்ல சார். யாராவது சாட்டை சார் இப்போ எதுக்கு சார் உங்கள் பேரை சொல்லுங்கிறீங்க திரும்பி? என் பேர் சொல்ல தம்பி. சட்டை அதிகமாகிடுச்சு எல்லாருக்கும். காலை ஒடிச்சாக்கா பயந்துருவோமா? ஃபோனை ஆட்டையை போட்டு ஆடியோ லீக் பண்ணால் பயந்துருவோமா? சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போது சரி காலை உடச்சா பயந்துருவோமா, அது ஓகே. ஃபோனை களவாண்டு ஆடியோ லீக் பண்ணால் பயந்துருவோம்னா அப்போது அந்த ஆடியோவில் இருக்கிறதுலாம் உண்மை தானா? எவனா? ஆமாண்ணே, அதை தானே நானும் தேடிட்டு இருக்கேன். சுடம்பிச்சு என்னையே பார்த்து வேண்டாம் நான். சார் உங்களையா சார்? என்னையே. அதான் உங்களையா? என்னையே அதான் சார் உங்களை தானே? யாராவா நீ ஒருத்தன்? என்னையேனா புலனாய்வு பிரிவு அப்படின்னு அர்த்தம். அவங்களே எங்ககிட்ட வந்து விசாரிச்சாங்க. அவங்களே வந்து நான் ஜிபிஎஸ் கட்சி ப்ளஸ் அவங்களுடைய தம்பிகள் எல்லாருமே நிரூபிக்கப்பட்டார்கள். யார் அக்யூஸ்ட் தானே? கேரளம். வீரத்திலும் சூரத்திலும் ஈடு யாரு? அவர் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் எங்க ஊரு. வாழ வேண்டும் எங்க அண்ணன் 100 ஆண்டு. ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாரு. ஆலமர யார் தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நான் வந்து உங்களோட பரம பக்தன் கூட சொல்லலாம். இங்க பாருங்க உங்களுக்காக பாட்டு எழுதியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வீரத்திலும் சூரத்திலும் கேட்டேன், நல்லா கேட்டேன், நல்லா இருக்கு. சரி இப்போ நீங்கள் அந்த பூக்கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்லண்ணே, அதனால நீங்கள் பின்னாடி போய் வந்து இன்னொருத்தர் முன்னாடி வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நான் பின்னாடி போயிட்டு இன்னொருத்தர் முன்னாடி யார் அது? அது அவர் தான் இருக்கிறார்ல அந்த பூக்கட்சியில். வாய்ப்பில்லை. எப்போவுமே நம்ம இலக்கட்சி தான் முன்னாடி, சரியா? அவங்க வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் பேச்சு. சரிண்ணே, ஓகே. நான் மட்டுமானே இன்னொரு வாட்டி பாட்டு அந்த பாட்டு. இல்லை பரவாயில்ல. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.